ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு அமேசிங்கான டூலை பற்றி பார்க்க போகிறோம். அந்த டூலோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ரீடைரெக்ஸ். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன் ஓப்பன் ரீடைரெக்ட்னா என்னது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஆர்எல்ஸ் இருக்குது, பேராமீட்டரோட நிறைய பேலோட்ஸ் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டூல் தான் ஓப்பன் ரீடைரெக்ஷன் vulnerability கண்டுபிடிக்கிற டூல் ஓப்பன் ரீடைரெக்ஸ். ஸோ இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நீட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், காலையில் நிக்ஸ் டூலுங்க, காலையில் நிக்ஸில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணுறது காலையில் நிக்ஸ்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிசியில் வந்து பைத்தான் இருக்கா செக் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வெர்ஷன் தேவைன்னு சொல்லியிருக்காங்கன்னா பைத்தான் 3 தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி நம்ம கமெண்ட் மூலமாக எப்படி நம்ம பைத்தான் வெர்ஷனை பார்க்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சாதாரணமாக பைத்தான் டைப் பண்ணிங்க. பைத்தான் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.10 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீடட் பார்த்தீங்கன்னா 3.7 தான் நீடட். என்கிட்ட 3.10 இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, இமேஜ் பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் யுவர் கால் லினக்ஸ் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த கமாண்ட் சிடி ஹோம், அதாவது நம்ம எந்த இடத்துல வந்து டூல் இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு சொல்லணும். ஸோ நான் எங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இந்த ஹோம் இடத்துல தான் இருக்கும். செக் பண்ணி பார்க்கணுமா லிஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே எங்கே உள்ளதுன்னா இங்கே உள்ளது. ஸோ அதெல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகுது. ஸோ நான் வந்து இங்கேயே என்னோடய டூல் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நீங்கள் ஏதாச்சும் வேலையை மாற்றணுன்னா நீங்கள் வேறு கொடுத்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். ஓப்பன் ரீடைரெக்ஷன்னு ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்குப்போம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் mkdir. ஸோ பற்றி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தோன்னே என்ன ஆயிருமோ அந்த ஃபோல்டர் வந்து என்னோடய ஹோம் இடத்துல கிரியேட் ஆகிருக்கும். செக் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், கிரியேட் ஆகிருக்கும். உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ திரும்ப நம்ம வருவோம். ஓகே, இது கொஞ்சம் பெருசாகிக்குவோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட் பண்ண டூலுக்குள்ளே நம்ம போகணும். அதாவது கிரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போய் அந்த டூல் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே முதல்ல போய்க்குவோம். கிரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போய்க்குவோம். பேஸ்ட்டு கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த டூலுக்குள்ளே வந்து இப்போ வந்து அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம இருக்கும். இப்போ வந்து அந்த ஃபோல்டரை அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கான இந்த இருக்குது லிங்க். ஸோ இது எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் இதை காப்பி பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே க்ளோனிங்காக ஆரம்பிக்குது. ஸோ ஓகே, எல்லாமே க்ளோனிங் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ளோனிங்கான அந்த டூலில் என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணணும். ஸோ லிஸ்ட்டு கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது அந்த டூலுக்குள்ளே இந்த ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். ஓப்பன் ரீடைரெக்ஷன் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் வாங்கணும். இப்போ திரும்பவும் சிடி ஓப்பன் ரீடைரெக்ஸ் கொடுக்கணும். காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த டூலில் உள்ள அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போயிட்டேன். இப்போ வந்து லிஸ்ட்டு கொடுத்து ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டூலுக்குள்ளே வந்து அந்த டூல் இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபோல்டருக்குள்ளே அந்த டூல் இருக்கான்னு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லிஸ்ட்டு கொடுத்து பார்த்துக்கலாம் உள்ளே இருக்கான்னு. ஸோ இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த டூல். ஸோ பேலோட்னால் அது டிஃபால்ட்டாக நிறைய பேலோடு இருக்கும். அது இங்கே பார்த்தீங்கன்னா யூஆர்எல்லாம் டிஃபால்ட்டாக நம்ம வேணுங்கிற யூஆர்எல் அதுக்குள்ளே சேவ் பண்ணிவிட்டு இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எப்படி முதல்ல அந்த டூலை ஓப்பன் பண்ணணும்னா இதுக்கு நீங்க கமாண்ட் என்ன பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு என்னத்துனா பைத்தான் தேவை. ஸோ பைத்தான் 3, அதுக்கப்புறம் இந்த OpenRedireX.py அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் மைனஸ் கட்சினா ஹெல்ப்பு. ஸோ இது கொடுத்தோம்னா நம்மளுக்கு எப்படி வரணுமோ அந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்படி வந்தால் தான் உங்களுக்கு அது ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு நீட்டாக வந்துருச்சு. OpenRedireX டூல்னு வந்துருச்சு. அதை கிரியேட் பண்ணுற பேருக்கு யூசேஜ் போட்டு கொடுத்துருக்கு. ஸோ அது எப்படி முதல்ல யூஸ் பண்ணணும் பார்ப்போம். முதல்ல நம்ம கன்ஃபார்ம் என்ன பண்ணணும்னா பைத்தான் 3. ஸோ இதை வந்து டிஃபால்ட்டாக போட்டாகணும். பைத்தான் 3க்கு அப்புறம் இந்த OpenRedireX.py இதையும் போட்டாகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஹவு டு யூஸ் தரு பாருங்க. இதுக்காக என்ன பண்ணணும்னா -u யூஆர்எல் வந்து குறிக்கிறதுக்காக பயன்படுது. ஸோ நான் -u போட்டுக்குவோம். -u போத்தோன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் செக் போகணும். அது ஃபேஸ்புக்காகவே இருக்கட்டும், அதுக்குள்ளே போவோம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாதாரண வெப்சைட்டுக்குள்ளே போவீங்க, இன்றைக்கி டெஸ்ட் பண்ணுற வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லாகின் கேட்குது, வேறு ஏதாச்சும் கொடுப்போம். மேலே இந்த பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வந்துருச்சு. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேராமீட்டருக்கு அங்கிட்டு உள்ளது மட்டும்லாம் டெலிட் பண்ணிடணும். நீங்கள் இந்த ரெஃப் டைப் அப்படிங்கிற பேராமீட்டர் ஈக்குவல் டு அப்படியே இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இருக்க கேள்விக்குறி தான் பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் மட்டும்தான் இருக்கணும். அங்கிட்ட டெலிட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு அங்கிட்ட என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ஸுங்கிற கியூவோட யூஸ் பண்ணணும். ஸோ எதுக்காகனா, எந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல உங்களோட டிஃபால்ட் பேலோடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி உங்களுக்கு செக் பண்ணி சொல்லணும். ஸோ பேலோடு வந்தால் இருக்குது பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஃபஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி பண்ணிக்குவோம். இதை காப்பி பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா டைப் வந்து FUZ ஃபஸ்ட்டுன்னு போட்டோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து டபுள் கோலனுக்குள்ளே கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அதுக்கு வந்து யூஆர்னு தெரியும். ஸோ அதை போட்டுக்கிட்டு HTTPS முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா டபுள் கோலன் கொடுத்தீங்கன்னா அது வந்து கலர் மாறிடும். ஸோ உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே பார்த்தீங்கன்னா -P எதுக்கு பார்த்தீங்கன்னா -P வந்து பேலோடுக்கு. இந்த பேலோடுங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபைலில் போகிறேன். ஓகே, இந்த ஃபோல்டர் கிட்டே இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேலோட்ஸ்ன்னு இருக்குது. இந்த பார்த்தீங்களா ஒரு 40 இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ திரும்ப டெர்மினலில் வந்து இப்போ நான் என்ட்ரு கொடுத்தா என்ன ஆகும்னா ரீடைரக்ட் இருக்கா எல்லாம் செக் பண்ணி சொல்லணும். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். கீவேர்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ -Uக்கு அப்புறம் ஸ்பேஸ் உள்ளன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த -Uக்கு அப்புறம் நான் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விடலை. ஸோ இதை பார்த்து இந்த இடத்துல ஸ்பேஸ் உள்ள, அதுக்காக தான் அந்த ஒர்க் ஆகாமல் நம்ம மிஸ்டேக்லாம் கட்டியிருக்கு. இந்த தெரியுது பார்த்தீங்களா, யூக்கு அப்புறம் நான் ஸ்பேஸ் விடலை, செமிகோலன் அங்கேயே வச்சுட்டேன் கொட்டேஷனை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் விட்ருக்கேன், கரெக்டாக வந்துச்சு. பார்த்தா இந்த இடத்த வந்து ரீடைரக்ஷன் ஆகலை. ஸோ அதனால தான் ரெட்டில் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா காட்டுது. அதே மாதிரி மேலே என்ன காட்டியிருக்காங்கன்னா, ஒன்லி எந்த யூஆரில் வந்து ரீடைரக்ட் ஆனால் மட்டும்தான் நாங்கள் காட்டுவோம், எந்த வித பிரச்சனை மேலாம் அது மறைச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்கிலேருந்து எந்த டைப்புமே இருக்காது, ரீடைரக்ட் இருக்காது. ஏன்னா அதில் பேர் சரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு வெப்சைட் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரே ஒரு வெப்சைட்டை நீங்கள் போட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே எந்த வெப்சைட் அதை போட்டுக்கிட்டு அங்கிட்டு பண்ணலாம். இப்போ வந்து உங்கள்கிட்ட நிறைய வெப்சைட் இருக்குது, அதாவது நிறைய யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களேன். அதை எப்படி பண்ணணும்னா நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக URL.txt இருக்குது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக ஒரு 6 இருக்குது யூஆர்எல். நீங்கள் வேணுங்கிறல இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு வேணுங்க யூஆர்எல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்து டூலில் நம்ம வந்து இந்த மாதிரி யூஆர்எல்ஸையும் பேல்ஸையும் போட்டு செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே கமெண்ட்டு கீழே வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் -Uக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா -L லிஸ்ட்டு ஃபார் யூஆர்எல்னு அர்த்தம். ஸோ அது மேலே இருக்கும் உங்களுக்கு தெரியும். லிஸ்ட்டு ஃபார் யூஆர்எல்ஸும் போட்டுட்டு அந்த ஃபைலோட நேமை போடுங்க, urls.txt. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா, பைத்தான் தெரியும், இந்த அப்ளிகேஷன் -L இந்த யூஆர்எல்ஸ் எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல வந்து இந்த கீவேர்ட் ஃபஸ்ட்டுன்னு இருக்கோ அந்த இடத்துல இந்த payload.txt உள்ள எல்லா பேலோடையும் செக் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை சொல்லும். ஸோ இப்போ நான் என்ட்ரி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அது மொத்த யூஆர்எல் 6, நான் சொன்ன மாதிரி 6 இருக்குது, பேலோடு 4. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க ஓனிட்டேட்டருக்கு வந்துடுச்சா? இல்லை, இது 301 நாட் ஃபவுண்டுன்னு அர்த்தம். 302 தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரீடைரக்ட். இப்போ நான் அதை கொடுத்தா என்ன பாருங்கள், ஒன்றுமே ஆகாது. ஸோ ஓப்பன் லிங்க் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா vmo.comல இருக்கேன், டவுன்லோடு போட்டு exam.com இருக்குது, exam.com இருக்குது. ஸோ exam.comங்கிறது வேறு டொமைன் காட்டுற பாருங்க. ஸோ இதுதான் exam.com டொமைன். ஸோ பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகலை. ஏன்னா இது என்ன காட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ் கோடு பார்த்தீங்கன்னா 301.
302 தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ரீடாக்ட்னு அர்த்தம். 301 நீங்கள் கொடுக்குறது பெஸ்ட்டு. ஏன்னா எந்த லிங்க் கொடுத்து பார்த்தீங்கன்னாலும் ரீட் ஆகாது. ஸோ 301 திரும்ப சொல்கிறேன், நாட் ஃபவுண்டு. 302 தான் ஃபவுண்டு. இந்த பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே வராது, ரிஸ்க் வராது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இல்லை நீங்கள் டெஸ்ட் பண்ணுற வெப்சைட்டை கொடுத்தீங்கன்னா அதில் ரிலேட் ஆகணும்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி தான் அந்த டூலை யூஸ் பண்ணுறது. இல்லை வேறு எந்த ஒரு அட்வான்டேஜஸும் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியான டூல் தான். நீங்கள் நான் அந்த எல்லா யூசேஜையும் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு அழகாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிச்சு.